இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கு என்று வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களை உம்முடைய அருட்கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. நாங்கள் கையிட்டு செய்ய இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக உதவி செய்வீராக. அப்பா, இன்றைய நாளில் எங்களுக்கு முன்பாக எழக்கூடிய சகல தடைகளையும் நீர் நிர்மூலப்படுத்தி விடுவீராக. விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறார்களோ, குருக்கள், துறவியர்கள் தங்களது குருத்துவ நினைவு நாளை, தங்களது துறவர வாழ்வின் நினைவு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களது உறவுகள், மரித்து போன அந்த உறவுகள் உம்முடைய சன்னிதானத்தில் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றான். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள்.
அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோம், மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். விதைக்கிறது தான் முளைக்கும், இது எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் இன்னைக்கு நற்செய்திலையும் இயேசு ஆண்டவர் சொல்லி தர்றாரு. நாம ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா அந்த நன்மை நம்ம நோக்கி திரும்பி வரும். அதுவே இன்னொருத்தர் வாழ்க்கையில நாம வினை விதைச்சா அந்த வினையைத்தான் நாம அறுத்துப்போம். நம்ம வாழ்க்கையில நாம வினையோடு, தீமையோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நாம ஆசைப்படுறோமா என்ன? நாமும் ஆசைப்படுவது கிடையாது, அதை தெய்வமும் ஆசைப்படுவது கிடையாது. இப்போ உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் வேதனையோடு, சோதனையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, தொல்லையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? அதற்காக எல்லாம் நாங்க இவற்றையெல்லாம் பண்ணித்தான் எங்களுக்கு இவை கைமாறாக கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படியே எடுத்துக்காதீங்க. மாறாக சமயங்கள்ல உங்களையும் தெரியாம நீங்க கடந்த காலத்துல பண்ணி இருக்கக்கூடிய ஏதோ தப்பான காரியம் அல்லது ஏதோ தப்பான காரியங்கள், அவை உங்க நினைவுக்கு கூட இல்லாது இருக்கலாம். அவற்றின் விளைவாக இன்னைக்கு நீங்க சில துன்பங்களை அனுபவிக்கலாம் இல்லையா? ஆகவே மறந்து போன அந்த தப்பான காரியங்களை எப்படி நாங்க நினைவுபடுத்திக்கிறது? அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, எங்களுக்கு தெரியவே தெரியாத அந்த தப்புக்களை எங்களால நினைவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னா, சரி அவற்றை எப்படி நாங்க சரி செய்வது அப்படின்லாம் யோசிக்காம நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கோங்க. பாவ சங்கீர்த்தனம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பாவ காரியங்களையும் தப்புக்களையும் மன்னிச்சு நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அற்புதமான திருவருட்சாதனமாகும். இந்த தபசு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அத்தனை பேரை அழைக்கிறார் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு. நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் எப்படி செஞ்சுக்கிறது தெரியுமா? உங்களால முடிஞ்ச நேரத்துல நீங்க ஒரு குருவானவரை சந்திச்சு உங்களது பாவ காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி மன்னிப்பு கேட்கிற வேளையில மறந்து போன பாவ காரியங்கள் இருக்கின்றனவே, இந்த தப்புக்கள் நாங்க பண்ணோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாம இருக்குமே, அவற்றை கூட நீங்க மன்னிப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா அவற்றையெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர முடியாது இருந்தாலும் குருவானவர்கிட்ட சொல்லிக்கோங்க. நான் மறந்து போன பாவ காரியங்கள், என்னுடைய கடந்த காலத்துல நாம் பண்ணிக்கிட்ட தப்பான காரியங்கள், என்னுடைய தப்பான வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த நேரத்துல மன்னிக்கும்படியாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மெய்யாகவே ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர் தடையின்றி இறங்கும். அதுவும் இந்த தபசு காலத்துல ஆசீர் தடையின்றி இறங்கும். இப்போ சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனை தெரியுமா? சர்ச்சுக்கு போக முடியாது. நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு வேளையில நீங்க வீல் சேர்ல இருக்கிறீங்க, உங்களால நடக்க முடியாது. எப்போவாச்சும் ஒருக்காத்தான் உங்களால சர்ச்சுக்கு போய்க்க முடியும். உங்களால அடிக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போய்க்க முடியாது. அப்படியாக இருந்தால் உங்களுக்காகவே யூடியூப் மூலமாக பாவ சங்கீர்த்தனத்திற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்க. அப்படி பங்கெடுக்கிற வேளையில உங்களது பாவ காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. அப்படி அறிக்கை செய்து உங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா? அதாவது எதுவுமே பண்ணிக்காம, பாவ அறிக்கையே பண்ணிக்காம பாவங்களோடு வாழுவதிலும் பார்க்க இந்த யூடியூப் மூலமாக தரப்படக்கூடிய பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அதில் கலந்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஆண்டவரது மன்னிப்பை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி அதே தருணத்துல உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொள்வதாகவும் அமைந்துவிடும். எனவே அன்பின் உள்ளங்களே, இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஜெனரலைஸ் பண்ணல. யாரால சர்ச்சுக்கு போக முடியலையோ, யாரால இப்போதைக்கு உடம்பால முடியாம இருக்கிறதோ, அப்பேற்பட்டவர்களுக்கு தான் அந்த யூடியூப் வாய்ப்பு. ஏனையவர்கள் நீங்க கூடுமான வரையில் சர்ச்சுக்கு போய்
ஒரு குருவானவரை கண்டு அங்கே பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள். இந்த தபசு காலத்தை சிறப்பாக நாம் கொண்டாடலாம். அப்படி இந்த தபசு காலத்தை சிறப்பாக கொண்டாட உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். விதைச்சதுதான் முளைக்கும். ஆனா முளைக்கக்கூடியதை கூட நாம தடுக்க முடியும். எப்படி தெரியுமா? நாம அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிருமி நாசினி போடணும். அதாவது நம்முடைய நிலத்துல இருந்து முளைக்கக்கூடியது தீமையின் காரியம் அப்படின்னு சொன்னா அதை அழித்து விடுவதற்காக கிருமி நாசினி ஆண்டவரது இரத்தம் என்கின்ற அந்த பொக்கிஷத்தை ஊற்றி நம்முடைய உள்ளம் என்கின்ற நிலத்தின் மீது ஊற்றி நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் நாம் அழித்து விடுவோமாக இருந்தால் இம்முறை ஈஸ்டர் விழா கொண்டாடுகின்ற வேளையில் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக நாமும் திகழ்ந்து நிற்போம். ஆமென். வழியோரம் சிதறாமல் நன்னிலத்தில் விழுகின்ற விதையாக நானும் வாழ்வில் நிறைவான கனி தருவேன். கொடியோடு இணைகின்ற உறவாக உன்னோடு தினம் வாழ்வில் சேர்ந்தே நானும் பிரியாமல் வாழ்ந்திடுவேன். நீ தந்த வாழ்க்கையாவும் உமக்குத்தான் சொந்தமே. நீர் என்ன சொன்னாலும் தவறாமல் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்வாராக. நீர் என்ன சொன்னாலும் செய்திடுவேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்தோம். வாழ்வழிக்கும் ஆனமாக இறைவன் என்றென்றும் வாழ்வாராக. நீங்க சொல்லி சொல்லாதே. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனை தேவைகளையும் நம் தெய்வத்திடம் சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமக்காக பலியான தெய்வம் நம் அத்தனை பேரையும் மனமாற்றத்தோடு வாழ அழைக்கின்றார். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். செபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி மூலமாக சந்தித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூடவே செல்லுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் பிரியப்படுவதன்படி நாமும் மகிழ்ந்திருப்போம். நம்மை சுற்றி இருக்கிறார்களே நம்முடைய உறவுகள், அத்தனை பேரையும் நாம் மகிழ செய்து வாழ்வோம். அப்படி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவரது கிருபை நம் மீது இறங்கி வரும். May God bless you. Take care and see you all tomorrow.
என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. உம்மை நோக்கியே நான் ஸ்துதிப்பேன், உம்மை நோக்கியே நான் புகழ்வேன், உம்மை நோக்கியே நான் ஸ்துதிப்பேன், உம்மை நோக்கியே நான் புகழ்வேன். என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. நான் வாழும் உலகம் என்னை அழ வைக்குதே, வீணான வார்த்தை பேசி குறை சொல்லுதே. நான் வாழும் உலகம் என்னை அழ வைக்குதே, வீணான வார்த்தை பேசி குறை சொல்லுதே. நொந்து போனேன் நான், யாரும் இல்லை சொந்தமாக, வாழ்வில் நீ வேண்டுமே. நொந்து போனேன் நான், யாரும் இல்லை சொந்தமாக, வாழ்வில் நீ வேண்டுமே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. உன் அன்பை நாடி தேடும் செல்ல பிள்ளை நான், நினைவெல்லாம் நீதான் அன்பே, உந்தன் பக்தன் நான். உன் அன்பை நாடி தேடும் செல்ல பிள்ளை நான், நினைவெல்லாம் நீதான் அன்பே, உந்தன் பக்தன்